கர்ணனிடம் அடிமையானவன் பீமன். பாண்டவர் பரம்பரைக்கே அவமானம். அவமானம் மட்டுமல்ல, நமது பங்காளிகளான துரியோதனாதியன் நம்மை படித்து பேசி கேலி செய்வதற்கு மடமாகிவிட்டது. அண்ணா, உத்தரவு கொடுங்கள், நானே சென்று மீட்டு வருகிறேன். நீயா? என்னன்னா யோசிக்கிறீர்கள்? அர்ஜுன், நகுலா, நீ போகலாம். ஆனால் ஆரவல்லியை குதிரை என்றா நினைத்தாய்? சுழி சுத்தம் பார்த்து அடக்கி வருவதற்கு ஆரவல்லி அகந்தைக்காரி, சூழ்ச்சிகளில் கைதேர்ந்தவள். அந்திவானோ கிதண்ணே அல்லிமுத்து மஞ்சள் பூசி வரும் கொஞ்சம் பார்வையிலே வந்து பேரு யாரு நல்ல வயது பாரு தம்பி அழகு ஜோதி மின்னல் என்னை தேடி வரும் வண்ண பூங்கொடி நதிகளாகும் அவள் மேனி புது உதயவானில் எழில்றாள் நதிகளாகும் அவள் மேனி உதயவானில் எழில்றாணி கனி கண்ணம் புன்னகை கண்கள் தாரகை கண்ணல் சோலை மயில் யாரு கண்ணம் புன்னகை கண்கள் தாரகை கண்ணல் சோலை மயில் யாரு அந்திவான எழில் கொஞ்சம் அலையவள் அழகு ஜாதி மலராகும் அந்திவான எழில் கொஞ்சம் அழகு ஜாதி மலராகும் காதல் கதைகள் பேசுறதியாகும் அண்ணே அந்த நேரம் துணை கொண்டு தேடி வரும் சொந்தமானதோர் மேகமாப்பிள்ளை அலையும் கோலம் பார்ப்பாவம் அது மலையில் வீழ்ந்த பரிதாபம் அலையும் கோலம் பார்ப்பாவம் அது மலையில் வீழ்ந்த பரிதாபம் அது சொந்த மூளை கெட்டு வந்த வேலை விட்டு மண்டு போல் தூங்கும் சோகம் சொந்த மூளை கெட்டு வந்த வேலை விட்டு மண்டு போல் தூங்கும் சோகம் இன்ப வாழ்வு தரும் இந்த லோகம் சொல்லும் எல்லை கோடு மலராகும் இன்ப வாழ்வு தரும் இந்த லோகம் சொல்லும் எல்லை கோடு மலராகும் மலர் இதழ்கள் வீடு கலையாகும் இதில் எண்ணி பாரு மனம் போகும் குணம் உண்மையாக மன கண்ணில் ஆடும் கதை பறவை நாமும் ஒரு கூட்டம் இலை இலைகளாகும் உயிர் ஓட்டம் பறவை நாமும் ஒரு கூட்டம் இலைகளாகும் உயிர் ஓட்டம் மழை இரவு வேளை கண்ட பறக்கும் ஈசலது நிலையை போல் உலக வாழ்வும் பட்டநிலா பொட்டுகளா கட்டவிழா முட்டுகளா பாட்ட சாட்டமான அள்ளி கூட்டங்களா பட்டநிலா பொட்டுகளா கட்டவிழா முட்டுகளா பாட்ட சாட்டமான அள்ளி கூட்டங்களா அழக பாரு கண்ணாலே அனுபவம் தான் பின்னாலே அழக பாரு கண்ணாலே அனுபவம் தான் பின்னாலே பழக பழக புளிக்கும் பாலு பழமொழி தான் முன்னாலே பட்டநிலா புட்டுகளா கட்டவிழா முட்டுகளா பாட்ட சாட்டமான அள்ளி கூட்டங்களா ஆராய்ச்சி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போனா அம்மா திட்ட மாட்டாங்க உதப்பாங்க பின்ன என்னப்பா இவ்வளவு வயசாயி போச்சு இன்னும் பயப்படுறியே ஏன் திட்டுறாங்க பெத்தவங்க 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள பிள்ளைங்க எதிர்த்து 8 வார்த்தை பேசினா ஏன்பா திட்டுறாங்க அதுதான் நல்லதா அம்மாவுக்கு என்ன காரணம் சொல்றது காரணமா அட துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல அழுதவனுக்கு வெக்கம் இல்ல நீ சமாளி இன்னும் வீட்டுக்கு வரவில்லை இப்படி விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறான் அல்லிமுத்து அவனை அனுப்ப வேண்டும் என்கிறீர்களே பீமனாவால் சாதிக்க முடியாத காரியத்தை பேத சிறுவனால் எப்படி நான் சாதிக்க முடியும் முடியும் என்ற திடமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் தான் இந்த முடிவுக்கு வந்தேன் அதேடிப்படாது அதற்கு இல்லை அண்ணா வீராதி வீரர்கள் எல்லாம் விழுங்கி வரும் மலைப்பாம்பு ஆரவல்லி அப்பேற்பட்ட அரக்கியை எப்படி அண்ணா ஜெயிப்பான் சங்கவதி இதுவரை நான் சொன்னது ஏதாகிலும் தவறு இருக்கிறதா என்றாலும் முடிவில் எல்லாம் வெற்றியாகத்தானே நடந்திருக்கிறது யோசித்துப்பார் அம்மா அல்லிமுத்து மாமா வணக்கம் வாங்க வாங்க இப்பதான் வந்தீங்களா வந்துட்டேன்
அம்மா, தங்கள் முகம் வாடி இருக்க காரணம் ஒரு வருத்தமான செய்தி. திருத்தமாக சொல்லுங்கள். ஆரவல்லியிடம் போட்டியிட்டு அவளுக்கு அடிமையாகிவிட்டான் பீமன். என்ன? அலைகடலையே சிதறடிக்கும் அப்பேற்பட்ட திறம்படைத்தவர் ஆரவல்லியிடம் அடிமை? நம்ப முடியாத செய்தியாக இருக்கிறதே. நம்ப முடியாத செய்திதான். நம்பும் அளவுக்கு நடந்து விட்டது. என்ன செய்யலாம்? என்ன செய்வதா? பீமனை அடிமையாக்கிவிட்ட அந்த பேய்மகள் யாராக இருந்தாலும் அவள் ஆணவத்தை அடக்கி பாண்டவர் வீரத்தை நிலைநாட்ட வேண்டாமா? அதற்கு தகுதி உள்ளவன் நீதான். உன்னை அனுப்பத்தான் உடனடியாக ஓடி வந்தேன். அண்ணா, மறுபடியும் அப்படி சொல்லி மனதை புண்ணாக்காதீர்கள். அப்படியானால் அடிமைப்பட்ட பீமன் அவமானம் தாங்காமல் அங்கேயே சாக வேண்டும். பிரசித்தி பெற்ற பீமசேனன் பேடியாக இருந்தான் என்று பிறர் தூற்ற வேண்டும். இதை கேள்விப்பட்டு நாங்கள் எல்லாம் ஏங்கி ஏங்கி சாக வேண்டும் என்பதுதான் உன் எண்ணமான உனக்கில்லே. பரவாயில்லை சங்கவதி, இது எங்கள் விதி. அண்ணா! மாமா, தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். அம்மா, எதற்கும் கலங்க வேண்டாம். இத்தனை பேர் இருக்கும்போது என்னைத்தான் அனுப்ப வேண்டும் என்று மாமா முடிவு செய்தது எனக்கு மகத்தான பெருமை அல்லவா? அதிலும் என்னை பெற்றெடுத்த உங்களுக்குத்தானே அந்த பெருமை அதிகம். கலங்காமல் உத்தரவு விடுங்கள். கட்டாயம் வெற்றியோடு வருகிறேன். சங்கவதி, அட என்னத்துக்குமா இன்னும் தயங்குறீங்க? தம்பி மட்டும் தனியா போனாலும் பரவாயில்ல, தயங்கலாம். நானும் தானே கூட போறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி ஜோரா முடிச்சுக்கிட்டு நேரா வந்துடுவோம். கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, சென்ற காரியத்தை முடித்துக் கொண்டு சீக்கிரமே வந்து விடுகிறோம். உத்தரவு கொடுங்கள். அல்லிமுத்து, உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிந்தெரியாத நான் தன்னந்தனியாக எத்தனை நாட்களுக்கு? அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். அதிவிரைவில் திரும்பி விடுவேன். அதுவரை ஒரு குறையும் நேராமல் உனக்கு துணையாக நான் இங்கேயே இருக்கிறேன். போதுமா? இவ்வளவு தூரம் சொல்லி இன்னும் தயங்குறீங்களே. அட துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. உத்தரவு கொடுங்கம்மா, ஓடி போய் ஓடியாந்துறோம். என்ன? ஆமாம்மா. சரி. மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா. மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா. சேலை கட்டும் பொம்பளையால் சீரழிவே வரலாமா? இந்த சீரழிவே வரலாமா? పోవద్దు పోవద్దు ఓ మావా, ఓ మావా, నీ నా భార్య చెప్పినా వినలేదే. పోవద్దు పోవద్దు ఓ మావా, ఓ మావా, నీ నా భార్య చెప్పినా వినలేదే. ஆடுறோமே தள்ளாடுறோமே, அவளங்க பொம்பளைக்கு அடிமைப்பட்டேன். ஆடுறோமே ஆடுறோமே, அவளங்க பொம்பளைக்கு அடிமைப்பட்டேன். கொட்டை கோழி கட்டி கொட்டும் காலம் வந்ததே, சேவல் தட்டு கட்டி தலை குனிய காலம் வந்ததே. கொட்டை கோழி எட்டி கொட்டும் காலம் வந்ததே, சேவல் தட்டு கட்டி தலை குனிய காலம் வந்ததே. பெண்கள் அட்டகாசம் மிஞ்சி போகும் காலம் வந்ததே, அட்டகாசம் மிஞ்சி போகும் காலம் வந்ததே. நாம அடங்கி ஒடுங்கி வாழ காலம் வந்ததே, நாம அடங்கி ஒடுங்கி வாழ காலம் வந்ததே. ஓடுறோமே இப்போ ஓடுறோமே, ஓடுறோமே இப்போ ஓடுறோமே, மாடு போல வண்டி இழுத்து வாடுறோமே, இப்போ வாடுறோமே. ஓடுறோமே இப்போ ஓடுறோமே, ஓடுறோமே இப்போ ஓடுறோமே. ஆராய்ச்சி, ஏண்டா அடிக்கடி இப்படி பின்தங்குற? நானா தங்குறேன்? தானா தங்குது. எது? இந்த கழுதையை தான் சொல்றேன். என் குதிரை நல்லா போகுது. அது குதிரைக்கு பிறந்த குதிரை, நல்லா ஓடுது. அதுலயும் உங்க நகுல மாமா வாங்கி கொடுத்த குதிரை அது. இது இது நம்ம லாயத்துல ஒரு லாயக்கு இல்லாத பையன் இருக்கானே, அந்த கழுதை வாங்கி கொடுத்த கழுதை. இருந்தாலும் அடிக்கடி இப்படி பின்தங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குண்டா? கொஞ்சம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன்.
இவ்வளவு தூரம் வந்ததுல களைச்சு போயிருக்கும் இல்ல? அதனால இப்போ கொஞ்சம் தண்ணி போடணும். தண்ணி போட்டா தான் உற்சாகமா இருக்கும். இங்க எங்கடா தண்ணி கிடைக்க போறதுக்கு துக்கம் இல்ல, அழுவனுக்கு வெக்கம் இல்ல. சமாளியப்பா, வா நீ போ. என்னது என்னது? யாராச்சு வழி உண்டாக்கி விட்டேன். அப்படியா? முதல்ல தாகத்தை தீர்த்துவோம். வா வா. டேய், வானெல்லாம் சேரா இருக்குப்பா. சேரா? இரு இரு இரு. தொடச்சுக்கோ தொடச்சுக்கோ. ஆராய்ச்சி என்னடா அது துடைக்கி துடைக்கி நீண்டுகிட்டே இருக்கு? அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் இல்லடா, அபூர்வமான பச்சளை. இதுலதான் இருக்கு விசேஷம். அப்படியா? இரு இரு, நிறைய பறிச்சு வச்சுப்போம். சந்தர்ப்பத்துக்கு உதவும். பறிச்சு போடு பறிச்சு போடு. இன்னும் கூட அப்புறம் மாத்தலாமா? போடுப்பா. என்னப்பா பச்சை இலை நிறைய போடு. ஏய் நிறுத்து. எள்ளு உடைக்கிற உளி வச்சுட்டு மரத்தை உடைச்சிட்டு இருக்க. ஓஹா, பொம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் பொம்பளைங்க செய்யறாங்களே, அதை விட என்ன கெட்டா போச்சு? ஏய் மரியாதையா பேசு. தலையை கிள்ளிடுவாங்க. தலையை கிள்ளிடுவியா நீ? உனக்கு அறிவு இருக்கா? ஏய் என்னத்தான் ஆம்பளைங்க உனக்கு அடிமையா இருந்தாலும் ஆம்பளைன்னு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. இந்த ஏன் ஆம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு எங்க அரசாங்க சட்டம். சட்டப்படி ஆண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். நானே உன் புருஷனா இருக்கேன்னு வச்சு, அப்ப நீ மரியாதை கொடுப்பியா இல்லையா? புருஷனா? ஏய் என்ன நீ இந்த பேச்செல்லாம் பேசுற? பாத்தியா, இந்த பேச்சு பேசி இன்னும் ஏன்னு தானே என்ன கவனமா பேசுற. நீ மட்சாரமா இருக்கணும். என்ன செய்வியா? என்ன செய்வனா? என் வீட்டு மாட மாளிகளை உன்னை உட்கார வச்சு கோடி கணக்கில் வயர தள்ளி உன் காலடியில கொட்டுவேன். ஆமா சிங்காரம், நான் மரம் உடைக்கிறேன்னு என்ன மட்டமா நினைக்காத. சந்தேகம் இருந்தா இப்போ புறப்படு. என் மாட மாளிகளை வச்சு உன்னை மாடப்புறா மாதிரி வச்சிருக்கனா இல்லையான்னு பாரு. சிங்காரம், நீ சரி சொன்னா இப்பவே என் கூடவே அழைச்சிட்டு போயிடுறேன். என்ன சொல்ற சிங்காரம்? சிங்காரம் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பல விதம் சொல்லுவாங்க. பல விதமா ஒண்ணு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் ஒரே விதமா தான் சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ற? போங்க பேசாம உடைங்க. அதான் உடைச்சிட்டேனே, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. அதையும் நிச்சயம் உடைச்சிடுவேன்னு நினைக்கிறேன். போங்க, எனக்கு என்னமோ போல இருக்கு. என்னக்கா எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. முடிகிற நேரத்துல தான் நீங்க வர்றீங்க. வாங்க. அப்படிங்களா? நான் இப்ப உங்களையா கேட்டேன்? நான் எங்க அக்காவை கேட்டா இவர் என்ன முந்திர கோட்டையாட்ட முந்திக்கிறாரே. என்ன சித்திரவல்லி? என்னக்கா அதக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னது? ராத்திரிக்கு கோவிலுக்கு போகணும், பூஜை போடணும், என்னென்னமோ பண்ணணும்னு சொன்னீங்களே, அதெல்லாம் முடிஞ்சதான்னு கேட்டேன். ஓ முடிஞ்சது முடிஞ்சது. சித்திரவல்லி நீ போய் அந்த தடின கவனி. கவனிக்கிறேன். நீ இத கவனி. சிங்காரம், என்ன சம்மதம் தானே? சொல்லு. ஆமா, நான் எப்படி வர்றது? எப்படி வர்றதா? அரண்மனைக்கு வெளியில வர்ற வரைக்கும் கொஞ்சம் நடந்து வா, அப்புறம் ரதத்துல போயிடுவோம். ரதமா? ஆமா, பதமா போயிடலாம். சம்மதம் தானே? சிங்காரம், நீங்க ரொம்ப பொல்லாதவங்க. சிங்காரம், சிங்காரம். திரும்பி பாரு தம்பி, திரும்பி பாரு, திரும்பி பாரு தம்பி, திரும்பி பாரு. உலக கழுதைக்கு யோசனை இல்லை, ஒரு சாம்பயிறு படும் தொல்ல.
உலக கழுதைக்கு யோசனை இல்லை ஒரு சான் வயறு படும் தொல்ல சிவப்பு கோழிக்கு வால் நீளம் தெருவை சுத்துது மதியில்லை சிவப்பு கோழிக்கு வால் நீளம் தெருவை சுத்துது மதியில்லை இடவட்ட கூட்டம் முறைக்குது ஆளை எடுத்து சொன்னால தெரியல இடவட்ட கூட்டம் முறைக்குது ஆளை எடுத்து சொன்னால தெரியல ஆண்டவனே இந்த அதிசயமாந்தர் கதைதான் புரியல அங்கே திரும்பிப்பாரு திரும்பிப்பாரு அங்கே திரும்பிப்பாரு கொடுமை செய்கிற கூட்டத்தை பாரு அடுக்குமா இவங்க அநியாயம் கொடுமை செய்கிற கூட்டத்தை பாரு அடுக்குமா இவங்க அநியாயம் எடுத்ததுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டி என்ன நியாயமோ விபரீதம் எடுத்ததுக்கெல்லாம் ஏட்டிக்கு போட்டி என்ன நியாயமோ விபரீதம் கண்ணு தெரியலே காது கேட்கலே ஒண்ணும் புரியாத நிலை மோசம் ஆணுக்கு பொண்ணு அடங்குறதில்லை அபாய புதுதேசம் அங்கே திரும்பி பாரு போல மீசியம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்களோ எதுக்கும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய ஆளை பார்த்துதான் ஆராய்ச்சி பண்ணணும் வா வாங்க இப்படி உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப நல்லா கவனிச்சு அது சரி குழந்தைங்க யாரும் இல்லீங்களா அந்த வயிற்றுச்சல ஏன் கேக்குறீங்க கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் கெல்ல வயிற்றுல அதியா பொம்பளைதான் இல்லடா ஆமா வீட்டுல வேற யாரும் கிடையாதா வேற யாரும்னா ஓஹோ அத கேக்குறீங்களா வீட்டுக்கு அதிகாரி வேலைக்கு போயிருக்காரு கேட்டியா கேட்டியா நிச்சயமா பொம்பளையதான் சரி கூப்பிட்டீங்களே என்ன விசேஷம் ஐயா ஏன் பார்த்து இன்னும் என்ன எனக்கு நடக்குங்கிறீங்க இல்ல அது ஒண்ணுமில்ல என்ன இது தட்சணை வைக்கணுமே அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு தட்சணையா எவ்வளவு சாமி கொடுக்கணும் எவ்வளவு இருந்தாலும் வைங்க போதும் அப்படியா கொஞ்சம் இருங்க அந்த வந்துடுறேன் ஆமா உங்க பேர் என்ன என் பேரா வீரமணி பேரை கேட்டியா வீரமணி ஆம்பளைதான் ஆம்பளையா நடக்கிறத பாரு ஏண்டா பேசாம அவங்களையே கேட்டுட்டா என்ன என்ன கேட்கணுங்க எது வரும்னாலும் கேளுங்க சொல்றேன் ஆனா எப்படியாவது என் எதிர்காலத்தை கொஞ்சம் விளக்கமா சொன்னா போறோம் விளக்கமா சொல்றோம் அதுக்கு முன்னால நீங்க ஆம்பளையா பொம்பளையாங்கிறது விளையா தேவையில்லையே ஐயோ என்னங்க எப்படி கேக்குறீங்க நான் ஆம்பளை தானுங்க சத்தியமா நீங்க ஆம்பளையா உங்க 2 பேர் தலையில அடிக்க நான் ஆம்பளைங்க இந்த நாட்டு ராணியம்மா என்னமோ பந்தயம் வச்சிருக்காங்களாமே அது என்ன பந்தயம் அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஆனா ஒண்ணு என்னது அவங்க ஆளை பார்த்ததும் அவங்க மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் பந்தயமா வச்சு விளையாடுறாங்க இப்படியே அநேக ஆம்பளைகளை அடிமையாக்கிட்டாங்க ஆமா இத பத்தி இந்த நாட்டுல உள்ள ஒருத்தர் கூட கவலைப்படலையா கவலைப்பட்டு என்னங்க பண்றது என்ன பண்றதா எல்லா ஆம்பளைங்களும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் நடத்தி பாக்குறதானே அப்படி கூட நடத்தினோம் அதுக்கு நான் தான் தலைமை வச்சேன் என்ன போதும் சொல்ல வேணாம் டேய் சும்மா இருடா அது என்னதான் ஆச்சு என்ன ஆச்சு அரமனையில இருந்த பொம்பளை எல்லாம் சேர்ந்து போராட்டத்துக்கு போனவங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க அவ்வளவு முரட்டு பொம்பளைங்களா இருக்காங்க எல்லாரும் ராட்சச கூட்டமா இருக்குமோ அப்படி இருக்காது எல்லாம் பேயும் பித்தோடுமா இருப்பாங்க ஏய் நீங்களா யாரு? நாங்களா? நீ யாரு? நான் இந்த வீட்டுக்கு அதிகாரி. ஏய் புருஷா, இவங்கெல்லாம் யாரு? என்ன முழிக்கிற? ஆஹா, ஆராய்ச்சி பாத்தியா? இவங்கள பதிவரதே புருஷன்கிட்ட என்ன மரியாதை, என்ன பயம், என்ன பக்தியா பரதேவதே. ஏய் மரியாதையா பேசு. எதுக்கு பேசுற? என்ன நடக்கும் தெரியுமா? பேருன்னு சொல்லு. என்ன சொன்ன? ஏய் பொம்பளை, என்னது? எங்களையும் வீரமணி நினைச்சுக்கிட்டியா? நான் யாரு தெரியுமா? சும்மாப்பா, துணிஞ்சவருக்கு துக்கம் இல்ல, அழுதவருக்கு வெக்கம் இல்ல. இந்தாமா, நாங்க பந்தயத்துல ஜெயிச்சு உங்க ஆரவல்லிய பந்தாட வந்திருக்கோம். ஆமா ஆமாமே. அற்ப சிறுவர்களாகிய நீங்கள் யார்? நாங்களா? அற்ப சிறுவர்கள் என்ன? அப்படி என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். பிறகு யார் என்று கேட்டால் என்ன சொல்வது? ஆராய்ச்சி சமாளி. அக்கா, இளங்கன்றுகள் பயமறியாமல் துள்ளுகின்றன. ஆராய்ச்சி பொட்ட கோடி தூவியா பொழுது விடிய போகுது, நீ சமாளி.
ஆரவல்லியை எதிர்த்து பேசிய ஆண்மகன் ஒருவராவது அடிமையாகாமல் திரும்பினதாக சரித்திரமே கிடையாது. தெரியுமா உனக்கு? ஆரவல்லி சரித்திரத்தை அடியோடு மாற்றி அமைத்து அத்தனை பேருக்கும் புத்தி புகட்டத்தான் இத்தனை தூரம் வந்திருக்கிறான் அல்லிமுத்து. இது தெரியுமா உனக்கு? ஓஹோ, அல்லிமுத்துவா உங்கள் பெயர்? சூரவல்லி. போட்டி நிபந்தனைகள் தெரியுமல்லவா? ஓ, தெரியும். அப்படியானால் இதோ இந்த வளையத்தில் நுழைந்து வெளியில் வர வேண்டும். இதுதான் முதல் பந்தயம். இத்தனை ஆம்பளைங்க எப்படிரா அடிமையானானுங்கன்னு எனக்கு இப்பெல்லாம் புரியுது. இந்த வளையத்துல ஆம்பளைங்க என்ன பொம்பளை கூட நுழைஞ்சு வர முடியாது. ஆராய்ச்சி, எப்படியும் இதில் நுழைந்து விட வேண்டும். எப்படி நுழையிறது? அம்மா, கொஞ்சம் பெரிய வளையமா கொடுங்களேன். கொடுக்க மாட்டீங்களா? அல்லிமுத்து, இரு, ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். வழி கிடைச்சிடுது. அப்படியா? என்ன வழி? அதான் நம்ம வர்ற வழியில ஆனா கிடைச்சதே ஒரு வழி. அந்த வழிதான் இதுக்கு சரியான வழி. ஆமா, இங்க கொடு. சமாளி சமாளி. ஒப்புக்கொள்ள முடியாது. அர்த்தம் இல்லாமல் அலராதே. வளையத்தில் நுழைந்து வர வேண்டும் என்பதுதான் உன் நிபந்தனை. மரியாதையா மற்ற பந்தயங்களையும் சொல். அல்லிமுத்து, வென்று விட்டோம் என்ற மமதையில் பேசாதே. மற்ற பந்தயங்கள் நாளை அறிவிக்கப்படும். ஓஹோ, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பந்தயமா? சரிதான். மரகதவல்லி, இவர்களுக்கு விருந்தினர் மாளிகையில் இடம் கொடுத்து கவனித்துக் கொள்ளுங்கள். ஆராய்ச்சி, துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்ல, அழுதவனுக்கு வெக்கம் இல்ல. நீ சமாளியப்பா. வாருங்கள். அலங்காரம். அம்மா, அம்மா, நீயா? எப்போது வந்த? நல்ல வேளை, இப்பவாவது கேட்டீங்களே. ஆமா, இப்ப நீங்க எங்கம்மா இருக்கீங்க? ஏன் இங்கதானே இருக்கிறேன். உருவம் இங்கதான் இருக்குது, உள்ள மட்டும் ரொம்ப தூரம் போயிடுச்சது போல இருக்குது. அப்படி என்னமா பலமான சிந்தனை? ஆமாண்டி, வந்து ஏண்டி எந்த புஷ்பத்துல முத்து இருக்கும் சொல் பார்க்கலாம். புஷ்பத்துல முத்தா அப்படின்னு புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சொல்ல மாட்டாங்களே. கோடி புரியாதவளே, உனக்கு தெரியாது. அல்லிப்பூவில் முத்திருக்கும் போல இருக்கிறது. ஐயோ, அதெல்லாம் கிடையாதுமா. கிடையாதா? அப்படி என்றால் அல்லிமுத்து என்று பெயர் வைத்திருக்கிறார்களே அவருக்கு. ஏன்? ஓஹோ, அவரை பத்தி தான் அறமான சிந்தனையா? சீச்சி, அவரை பற்றி இல்லடி. அல்லிமுத்து என்று இருக்கிறதே. ஆமா ஆமா, அதாவது அல்லிமுத்துவ பத்திய சிந்தனை அதானே? புரியுது புரியுது. என்னடி புரிந்து கொண்ட? எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏமா, உங்களை போல பொம்பளை தானே நானும், எனக்கு தெரியாதா? உங்க அகத்தின் அழகுதான் முகத்துல அப்படியே. சின்ன
சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா சின்ன குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா சின்ன குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தனா குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போத்துனா குளிரடிக்கிற குழந்தை மேல துணிய போட்டு போத்துனா பூவா பூவான்னு கத்துனதால முதுகுல 2 சாத்துனா பூவா பூவான்னு கத்தினதால முதுகுல 2 சாத்துனா இலுகிலு பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய சேர்த்துனா இலுகிலு பைய கையில கொடுத்து அழுத புள்ளைய சேர்த்துனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா பண்ணப்பட்டி கிராமத்தில பழைய சோறும் தின்னுக்கிட்டா பண்ணப்பட்டி கிராமத்தில பழைய சோறும் தின்னுக்கிட்டா சிங்காரத்தோட பழைய கதையும் பேசிக்கிட்டா கண்ணு குட்டிய மல்லு கட்டிய கயத்தை போட்டு பிடிச்சுக்கிட்டா கண்ணு குட்டிய மல்லு கட்டிய கயத்தை போட்டு பிடிச்சுக்கிட்டா மண்ணு கட்டியால் மன அடிச்சு வாயில போட்டு கடிச்சுக்கிட்டா சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா உன்ன குடி போற வண்டியில் குடும்பம் பூரா ஏத்துனா சின்ன குட்டி நாத்துனா சில்லறைய மாத்துனா ஏன்டா அப்படி ஓடுறீங்க காக்கா பசங்களா அடச்சி துணிச்சல வந்து நில்லுங்கடா பாக்கடா ஆமா இது கைதிங்க வேலை செய்யற இடமா இல்ல உங்க பாட்டு வீடா பாட்டும் கூத்தும் சகிக்கலையே வெங்காயம் என்ன வெங்காயம் நானாபா பண்ணேன் அவன் இங்க வேலை செஞ்சு காத்தால இருந்து வேலை செஞ்சு களைச்சு போய் அண்ணே ஒரு கதை ஒண்ணு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்டான் நான் ஒரு கதையை பார்த்தா பண்ண அதுக்கு என்னவா ஐயா பெரிய சங்கீத கொக்கு ஐயா கதையும் பாட்டும் கூத்து அடிக்கிறாரு இந்த பாரு இந்த மாதிரி இங்க பாட்டும் கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஒன்னு ஒத்திடுவான் கொத்தி சும்மா மிரட்டாத அவங்க வந்து என்ன பொத்துறதுக்குள்ள நான் ஊத்திட்டு போயிடுவேன் என்ன அன்னைக்கு பேசினதெல்லாம் நீ மறந்துட்டியா ஐயோ அதுக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ பொறுக்கணும் அதான் பொறுக்கிக்கிட்டு இருக்கனே சும்மா பொறுக்கணும் உனக்கு இதே வேலையா போச்சு ஏன் இப்ப என்னவா இந்த பாரு இப்போ இங்க கட்டுக்காவல்லாம் ரொம்ப பலமா இருக்கு அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை யாராவது பாத்துட்டாங்களா சீச்சி அதுக்கு இல்ல யாரோ அல்லிமுத்து ஆராய்ச்சின்னு 2 பேர் இங்க வந்திருக்காங்க அல்லிமுத்துவா முதல் பந்தயத்துல ஜெயிச்சுட்டாங்க இப்ப இங்கதான் இருக்காங்க அல்லிமுத்துவா என்ன அல்லிமுத்துவா ஆமாங்க நம்ம அல்லிமுத்து தாங்க பாக்கி உள்ள 2 பந்தயத்தையும் நாளைக்கு வச்சிருக்காங்களா அல்லிமுத்துவுக்கு ஏன் இந்த சங்கடம் என்ன சங்கடம் நாளைக்கு பாருங்க எல்லாம் சந்தோஷமா முடியும் அப்புறம் ஒரு கை பாத்துக்கலாம் உண்மையா தாங்கங்கிறேன்